ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவடி பிள்ளையார் கோயிலுக்கிட்ட நிற்கிறேன். இங்கே வந்து நான் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வரும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ எதை பற்றினா இந்த ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இப்போ 4 டே கல்யாண வீடு. அப்போ அதுக்காண்டி இன்றைக்கி நாங்கள் அவர்கிட்ட வீட்டை போயிட்டு அங்கே எதுவும் வேலையில் இருந்தால் செஞ்சுட்டு இல்லாட்டி அவரை போட்டு ஃபன் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி அங்கே போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்கிட்ட கல்யாண வீடு என்ன மாதிரி போகுது அப்படி எல்லாமே இதில் வரும். இந்த வீடியோ நல்ல ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வந்துட்டோம். இவர் தான் எங்களோட மாப்பிள்ளை. நாங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஒவ்வொருத்தரும் வர நல்லா ஃபன்னாக தான் போய் கொண்டிருந்தது. எங்களுக்கு வந்ததுக்கு சாக்லேட் தந்தான் மாப்பிள்ளை. ஷார்ட் கிளிப்ஸ் சரியான லைக் கொடு. தப்பு பண்ணிட்டு சரியான மெசேஜ் முக்கியதெல்லாம் கேட்டு வந்துட்டார். அட அந்த அவன் தான் சின்ன பொடியங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். என்ன கேமராக்குள்ள வரணும். Using a low speed card might interrupt recording. ஐயோ இது என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாட்டு பாருங்க. இன்புட்ஸ் எல்லாம் கேட்டு ஜூம்ல வந்து கீழ இருந்திருக்காங்க. அவன் போறடா போத்துவாங்க. ஆகாஷ்வா அவன் டேய் கட்ட பக்கத்துல இருக்கா. டேய் அடுத்து இன்னொரு ஒண்டருவா. சூம் இல்லையா சூம் என்ன மட்டும் தான் நீ குவாலிட்டி இல்ல அதுல எடுத்துக்க. நீங்க வரலாம் பாரு. எல்லாரும் அதுல தான் எடுத்தோம். அப்படி ஸ்டைலா மயிலா வீடியோ எடுத்தானா அதுக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். நான் இவனை கோல் பண்ணா வரமாட்டேன். மொழிபெயர்ப்பாளர் இருந்தானா வந்து. ஆனால் கடைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தானே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சும்மா காய்ச்சி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி அளவு இருந்து காய்ச்சி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் வெளிக்கிட்டாச்சு. இப்போ நாங்கள் இனி நாளைக்கு கல்யாண வீட்டில் பார்ப்போம். கல்யாண வீட்டை போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு வலிக்கிடுவோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டி அம்மா அப்படியே பயரும் சுரக்காயும் செஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோவோட தொடங்கி கடைசி 2 மாதத்தில் நான் 103 கிலோலேருந்து 97 கிலோவுக்கு வந்துட்டேன். ஹோண்டாவில் ராஜேஸ்வரி ஹோலில் தான் கல்யாண வீடு நடந்தது. எங்கடையில் நான் மட்டும்தான் வந்துக்கிறேன், மிச்சாக்கள் இன்னும் வரையில்லை. 9:40 நேரம் மண்டபங்கள், உங்கள் வர்ற நேரம் 10:20. இந்த காப்பிரைட் பிரச்சனை காரணமான கணக்க விஷயங்களை வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி இருக்குது. முதல்ல நாங்கள் 3 பேர் வந்தால் அதுக்கு பிறகு இவன் வந்துட்டான் ஒரு 10:30 அப்படி. 9:40 11 மட்டும் நேரம் இருந்தது. அதுக்குள்ளே இவங்களும் வந்துட்டான். ஒரு கொஞ்சம் 10:30 அவன் வந்தால் 11 மணிக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து போனோடனே ஜூஸ் ஒன்றை குடிக்கிட்டு இருந்துட்டோம். யாழ்ப்பாணத்தின் விஜய் ரசிகர் மன்ற தலைவரும் இலங்கை அப்படி ஒரு கிளப் இருக்கிறது தெரியும். சரி நாங்க வைப்போம்டா. கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயக் மகாதேவ். விஜய் ஃபேன்ஸ் கிளப்புக்கு விநாயக் மகாதேவ் நண்பர் ரானேடா. நான் எடுத்தா என்ன நான் எடுக்கிறது. ராஜேஸ்வரியோல் சாப்பாடு நல்ல டேஸ்ட். இது வெஜிடபிள் தம் பிரியாணி உண்மையாக நல்லா இருந்தது. சாப்பிடுங்க பீட்டர். இப்போ மாட்டிட்டு பீடா விட நல்ல டைட்டில். நீ ஐஸ்கிரீமா பாயாசமா? வீர கொடுக்குறான் போடுறாரு தமிழ்ல நல்ல ரியாக்ட்
வீடா முட்டு வித்தாடோ அந்த காலத்துல நண்பர்களை சொல்லி அந்த காலத்துல நல்லா புட்டை வச்சவன் யாரு அவைச்சிட்டு கேர்ள்ஸ் சொல்லி கொண்டு நித்தி அடிக்கிறேன் டேய் நித்தி அடி உன மச்சான் அடிக்கிறேன் வீடியோ இருக்கீங்களா ஆளோ அவனோட ஷர்ட் கலெக்டர் மும்பல இருந்திருக்கான் யார் அவன் ஷர்ட் கலெக்டர் இவரானது அதுக்கு பிறகு இல்ல இதுல இருக்க முக்கியமான ஆக்கள் இருக்கீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நான் கனகாலத்துக்கு பிறகு மீட் பண்ணி இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல வேலை அப்படின்னு எல்லாம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்கிறாங்க இன்றைக்கி வெடிங்கைக்கு வந்து நல்ல ஸ்கூல் கதையில் எல்லாம் கேச்சு நல்ல ஃபன்னாக போச்சு இப்போ இதே மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கல்யாண வீடுகளுக்கு போய்க்க உங்களுக்கு விருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் கூடுதலாக இப்போ நான் கதைக்கிறேன்றத விட கொஞ்சம் ரோவாக தான் இருந்தது வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.